பொதுவாக இந்த மது என்பது காலந்தொட்டு அன்று முதல் இன்று வரையில் தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறது. ஆனா இது போன்ற விஷ சாராயத்தை யாருமே ஏத்துக்கிறதில்ல, இந்த இறப்பையும் ஏத்துக்கிறதில்ல. அருமையாக தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுத்து தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் 10 லட்சம் இறந்தவர்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. அது உண்மையிலே நாங்க வரவேற்கிறோம். ஆனா அந்த தொகை மக்களுக்கு அந்த போன உயிருக்கு ஈடு செய்யுமா என்றால் அது முடியாது. இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் இருக்கு. கடுமையான இந்த ஒரு அரசு மட்டுமே இந்த மதுவை ஒழிக்கணும்னா முடியாது. அந்தந்த ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாம் இது போன்ற இந்த மதுவை கள்ளச்சாராயங்களை கண்டிப்பாக ஊர்ல இருக்கிற மக்களுக்கு தெரியும். ஒவ்வொரு கிராம வாசிகளுமே தன்னை சார்ந்தது, தன் குடும்பத்தை சார்ந்தது, தன் மக்களை சார்ந்தது என்று ஒருத்தர் நினைக்கணும். நினைச்சு அந்த மாதிரி விஷ சாராயத்தையும் இந்த கள்ளச்சாராயத்தையும் பரப்புறவர்களை உடனடியாக அவர் போலீஸுகளுக்கு கண்டிப்பா தகவல் கொடுக்கணும். கொடுத்தாதான் உடனடியாக அதை அரசு எடுக்க முடியும், நடவடிக்கை எடுக்க முடியும். இது என்னதான் அரசு தொடர்ந்து நடவடிக்கை எடுத்தாலும் 1 மாசம் 2 மாசம் இருக்குது. மறுபடியும் அந்த வேலையை மறுபடியும் அந்த வேலை செய்யறவங்க செய்யறாங்க. உண்மையிலே உடனே அதை கட்டுப்படுத்தணும்னு சொன்னா கிராம மக்கள் இது நம்ம குடும்பத்தை சார்ந்த மக்கள் பலியாகிறாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தோட உடனடியாக அதை நடவடிக்கை எடுக்கணும். கிராம மக்கள் தான் அரசுக்கும் போலீஸுக்கும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். இது அரசு சொல்லி இருக்கிறது, அரசு நம்ம சொல்லிட்டோம்னா மற்றவங்களுக்கு போய் நம்ம பாதிப்பு ஏற்படும், அது அவசியமே கிடையாது. இது ஏன்னா நம்மளை சார்ந்தது, நம் மக்களை சார்ந்தது. இந்த மது என்பது இப்ப அரசாங்கம் நடத்துற அந்த டாஸ்மாக் இறந்திருந்தா விட்டுருப்பாங்களா? இது யாவனோ செஞ்சது, யாரோ பயன் அனுபவிக்காக செய்கிற இந்த வேலையை அரசாங்கத்தை மேல பண்ணி அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டியது இருக்குது. ஏன்னா அரசாங்கத்துக்கு உட்பட்டு தான் அத்தனை மக்களும் வாழக்கூடிய இந்த நாடு. இந்த நாட்டுல பொறுப்பு அரசு. அருமையான நடவடிக்கை எடுத்திருக்கிற முதல்வரை உண்மையிலேயே நாம் பாராட்டுறோம். உடனடியாக அந்த காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் இடமாற்றம் செஞ்சிருக்காங்க, சஸ்பெண்ட் செஞ்சிருக்காங்க. மேலும் கடுமையான நாடு முழுக்க, இது இங்கு மட்டுமல்ல, கள்ளக்குறிச்சி இல்ல, தமிழ்நாடு முழுக்க கிராமங்கள்ல எங்கெங்க இருக்குதோ அந்த ஊர் மக்கள் எல்லாம் அரசுக்கும் அந்த காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுத்தால் நிச்சயமாக உடனே இந்த விஷ சாராயத்தை ஒழிக்கலாம். நாட்டுல மறுபடியும் ஏற்படாம இந்த போன்ற சாவுகள், இறப்புகள் ஏற்படாம நாம் தடுக்கலாம் என்பதை இந்த நேரத்தில் நான் கூறிக்கொள்கிறேன். கள்ளக்குறிச்சி சம்பவம் தொடர்ச்சியா போன வருஷம் நடந்த மாதிரி இந்த வருஷமும் 148 பேர் இப்போ சிகிச்சையில இருக்காங்க. 30 பேர் கவலைக்கிடமா இருக்காங்க. எப்போ என்ன ஆகும்னு தெரியாது. 50 பேரை தாண்டிடுச்சு இறப்பு. குடும்பத்துக்கு 10 லட்சம் கொடுக்குறாங்க அரசாங்கம். அந்த 10 லட்சம் நிலையா போய் சேருமா, இல்லை எதற்காக கொடுக்குறாங்க, அவங்கள ஊக்குவிக்கிறதுக்கு கொடுக்குறாங்களான்னு தெரியல. இது தொடர்ச்சியா எல்லா மாவட்டத்திலயும் நடந்துன்னு தான் வருது. தலைமை செயலகத்துல இதுக்கான சரியான அறிக்கையை ஒரு கலெக்டரேட்டுக்கும் அனுப்பணும். இந்த அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்கணும். அந்த குடும்பத்துக்கு ஒருத்தருக்கும் வேலை வாய்ப்பு தரணும். இது தொடர்ச்சியா போன வருஷம் நடந்தப்பவே, அந்த உயிரிழப்பு வந்தப்பவே இந்த கவர்மெண்ட் நடவடிக்கை எடுக்காம இருக்கிறது ரொம்ப கவலை அளிக்கதா இருக்கு. இந்த 40 குடும்பத்தோட நிலைமை என்னன்னு தெரியல. பெண் பிள்ளைகள், குழந்தைங்க, அவங்களோட ஆண் குழந்தைங்க, அவங்களோட எதிர்காலம், அவங்களோட லைஃப் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. இதுக்கான வழிவகுப்புலாம் கவர்மெண்ட்டே எல்லாத்தையுமே அந்த குடும்பத்துக்கு இலவசமா பண்ணி இந்த கள்ளச்சாரத்தை முழுக்க ஒழிக்கணும். இது வரைக்குமே வருஷத்துக்கு 200 பேருக்கு மேல குண்டாஸ்ல கள்ளச்சார காய்ச்சறவங்க, விற்பனை செய்யறவங்க, கடத்துறவங்க மேல வருஷத்துக்கு ஆவரேஜா 200 கேசஸ் ஆகுது. இதுல போன வருஷம் 216 குண்டாஸ் போட்டிருக்காங்க. 15,65,00,000த்துக்கான கள்ளச்சாரத்தை மீட்டு இருக்காங்க. ஆனாலும் இது ஒழிக்க முடியல. இதுக்கான நடவடிக்கை முதலமைச்சர் தயவு செஞ்சு உடனடியே எடுக்கணும். இல்லைன்னா தொடர்ந்து இது மாதிரி உயிரிழப்புகள் வரும், அங்கங்க ஆர்ப்பாட்டங்கள் வரும். சமூக சீரழியும், மக்கள், குழந்தைகள், இளம் வயதினர், வயசு பசங்க இதால ரொம்ப சீரழிறாங்க. இதற்கான நடவடிக்கை உடனடியா எடுத்து தரணும். அது சம்பந்தமா தான் நாங்க இன்று மாவட்ட ஆட்சியரை பொதுமக்கள் சார்பா பார்க்க வந்தோம்.